utter foolishness. ஆமா. ஓகேவா, நான் அந்த வேர்டை நான் ஸ்ட்ராங்காவே யூஸ் பண்ணேன், நான் தெரியதான் யூஸ் பண்ணேன். என்னதான் எனக்கு படம் பிடிச்சிருந்தாலுமே கூட திஸ் இஸ் அப்சல்யூட்லி ரெடிகுலஸ். படத்துல அந்த மிகப்பெரிய அப்படியே விக்னேஷ் ராஜா ஒரு தனுஷ் யாரா இருந்தாலும் வரீங்களா வாங்க ஒரு புக்குன்னு ரெண்டு குத்துறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, திருடுற ஓகே, திருடனை நீ குளோரிஃபை பண்ணியும் காட்டுற, ஓகே சரிப்பா நீ திருடுற, அது ஒரு வாட்டியும் உயிரை பணைய வச்சு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவர் திருடுறாரு. சரி திருடுறதான் அந்த பேங்கை மொத்தமா ராபரி பண்ணி அந்த மொத்தமா அந்த ப்ரூஃப் கொடுக்குறியா? உனக்கு 1,25,000 தேவையா? 1,25,100 கூட நான் எடுக்க மாட்டேன். 1,25,000 தான் எடுப்பேன். திருப்பி எனக்கு 80,000 தேவைப்பட்டுச்சுன்னா நான் திரும்ப வருவேன். ஓகேவா, உனக்கு தெரியுது அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் ஏமாத்திருக்காங்க, மொத்தமா தான் கொள்ளையடிய பேங்குக்காரன் தப்புன்னு தெரியுது. அது வை நாட் டூ பண்ணி முடியும் பாதுலதான் நீ பணத்தை பாக்குறிய கட்டுக்கட்டா பண்றதுதான் பண்ற, முழுசா பண்ணி தொலையாண்டாங்கிற மாதிரி. பணம் ஹேஸ் டு ஸ்டாண்ட் சம்வேர்ல. இப்ப நீ திருடனை குளோரிஃபை பண்ற அப்படின்னா ரைட் 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 வெரி குட். நீங்க வந்து அவன் படம் வந்து படமே ஆக்சுவலி கன்ஃபியூஸ்டா இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லா அந்த சைடு போய் நின்றாலும் அதை நம்ம குளோரிஃபைன்னு சொல்லிடுவோம். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாட்டி நோட்டீஸ் பண்ணீங்களா, ஹீரோ வந்து கெட்டவனை காமிக்கிறதுல ரொம்ப கெட்டவன் இருந்திருக்காங்க. படம் வந்து ஒரு கிளாசிக்கா மதிக்க போனோம் அப்படின்னா, இப்ப எப்படி அஜித் வந்து வாலில பண்ணாரு வில்லன் கேரக்டர், ஓகேவா, அன்அபாலஜெட்டிக்லி வில்லன் பேட் கை. இப்போ அதுல ஹீரோயினை ஒரு தப்பா பாக்கணுமோ இல்ல ஹீரோயின் தப்பா வைக்கணுமோ, அது மங்காத்தவும் அந்த வசனம் தான். லைக் வாட் எவர், லைக் ஒரு அஜித் ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கிறோம், அதுல வந்து அவர் அன்அபாலஜெட்டிக்கா அதை பண்ணிருப்பாரு. அத வந்து லைக் நம்பணும். அந்த கேரக்டரை பார்க்கும்போது அஜித்தை பார்க்கும்போது கோவம் வராது, ஏன்னா அதுல 2 கேரக்டர் இருப்பாங்க. ஆமா, பட் ஆனா அந்த அஜித்தை பார்க்கும்போது நமக்கு கோவம் வரும். அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது பரவாயில்லையே, தனுஷ் வந்து நெகட்டிவ் ரோல்ஸ் எத்தனையோ பண்ணிருக்காரு. அதில் கொண்டேன்ல ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு, நானே ஒரு பண்ணிருக்காரு, பண்ணிட்டுமே கேரக்டர் நெகட்டிவா வர கடைசியில அந்த கேரக்டர் சாவதாடி ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே. But why stand it between ஒரு மோட் எடுத்து வெரி கான்ஷியஸ். அது ஒரு ரியல் லைஃப்ல ஒரு ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி வச்சு அந்த டிராக்டர் அந்த இது அதை எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஜவான் படத்துல தான் காட்டியிருப்பாங்களே. அது ஒன்னும் காமிச்சிருந்தா ஒன்னும் நல்லா இருக்கும். பட் அதை வச்சுதான் நீ ஒரு மையமா ஒரு படம் எடுக்கிறல்ல, அதுக்கு ஒரு சீன் அங்க எங்கேயாச்சும் வைக்கல, அவங்க எப்படி மேனிபுலேட் பண்ணாங்க. ஏன்னா ஒரே ஒரு சீன் தான் ஜெயராமுக்கு இருந்துச்சு, எப்படி அவங்க வந்து அந்த கன்சல்டேஷன் பண்றாங்க அந்த பேங்க் ஆபீசர்ஸ்க்கு, அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு, நல்லா காமிக்கலா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பா வச்சே காமிச்சிருக்கலாம். ரைட், அந்த சீன் வச்சிருந்தா தனுஷ் திருடுறதுல நம்மளும் அவங்க கூட லைக் வி வுட் ஹவ் cheered him for it. எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் அந்த மாதிரி ஒரு கணக்கு இல்ல. இவர் வந்து ஒரு காசு திருடிட்டு தான் ஓடி இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் கூட லைக் முக்கியமான, அதனால ஒரு 16 வருஷமா அவர் விலகி இருக்காரு. அதை கூட படத்துல ஒரு சீனா எஸ்டாப்ளிஷ் பண்ணல. எங்கேயோ லைக் அந்த ஒரு நம்ம அதை ஸ்கிரீன்ல பாக்காததுனால லைக் we are not buying it அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். ஆமா, நம்ம 2 பேரும் ஒரு படம் எடுக்க போயிடலாம்.